ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் நீ சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். தாவீதை அவருடைய சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தாவீதுக்கு ஆபத்துக்களும் நெருக்கங்களும் உண்டாயிற்று. தாவீது கர்த்தரையே சார்ந்திருந்தார். தாவீதின் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதம் 8 விதமான ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதத்தின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், சத்துருக்கள் தாவீதை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் தேவன் தாவீதை கை தூக்கி எடுத்தார். இந்த மாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதிரிட்டு இருக்கும் சத்துருக்களின் கிரியைகளை அழிப்பார். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கும் அவர்கள் மகிழ்ந்து களி கூறாதபடிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கை தூக்கி எடுத்து எந்த காரியத்தை நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் உங்கள் சூழ்நிலை மாற்றி உங்கள் புலம்புகளை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். சங்கீதம் 30:2 சொல்கிறது, என்னை குணமாக்கினார். காயப்பட்ட இருதயங்களை இந்த மாதம் கர்த்தர் குணமாக்குவார். வியாதியை குணமாக்குவார். பிள்ளைகளுடைய வியாதியை கண்டு கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் அந்த புலம்புகளை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். கர்த்தர் வியாதியின் கட்டுகளை உடைப்பார். எல்லா புலம்பலையும் மாற்றி சுகத்தை கட்டளையிடுவார். விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரப்பும்படியாய் களிப்பு உண்டாகும்படியாய் ஆசீர்வாதத்தை தருவார். இந்த மாதம் கர்த்தர் தயவை தருகிற மாதம். எந்தெந்த மனிதர்கள் கண்ணில் தயவு கிடைக்கணுமோ இந்த மாதம் உங்களுக்கு தயவை தருகிற ஒரு மாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு காலம் அசைக்கப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்து இந்த மாதம் உங்கள் வலப்பக்கத்திலே இருப்பார். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு சகாயராய் இருப்பார். இந்த மாதம் கர்த்தருக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிற மாதமாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த மாதம் குடும்பங்களுக்குள்ளாய் அற்புதங்கள் நடக்கும். இந்த மாதம் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த மாதம் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாய் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். எதெல்லாம் தடையாய் இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ தடைகளை கர்த்தர் இந்த மாதம் மாற்றுவார். உங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் குடும்பத்தை சாட்சியாக எழுப்புவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.